கேரளால 1971 பிறந்தவர் தான் கலாபவன் மணி. இவர் நடிகர் மட்டும் இல்லாம நல்ல பாடவும் செய்வாரு. மலையாள திரைப்படங்கள்ல அறிமுகமாகி தமிழ் தெலுங்குன்னு பல்வேறு மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. கதாநாயகனா மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. தன்னோட நடிப்புக்காக கேரள மாநில சிறந்த நடிகருக்கான விருதுல இருந்து தேசிய விருது வரைக்கும் வாங்கியிருக்காரு. ஒரு சில திரைப்படங்களுக்கு இசையமைக்கவும் செஞ்சிருக்காரு. இவரு சூப்பரா மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு மிமிக்ரி கலைஞரும் கூட. இவருக்கு நிம்மி அப்படிங்கிற மனைவியும் ஸ்ரீலட்சுமி அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. மலையாள திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி கலாபவன் மணி ஆட்டோ ஓட்டுநரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வசந்தியும் லட்சுமியும் பின்னே நானும் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக 2000 கேரள அரசின் திரைப்பட விருதையும் வாங்கினாரு. ஈரல் மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக 2 நாட்களா கொச்சியில் இருக்கிற அமிர்தா அப்படிங்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த கலாபவன் மணி மார்ச் 6, 2016 இறந்துட்டதா குடும்பத்தினர் அறிவிச்சாங்க. இவர் இறந்த பிறகு இவருக்கு இவரோட அண்ணன் வீட்டுல சிலை கூட அமைச்சிருக்காங்க. கலாபவன் வீட்டோட முன்பகுதியில தான் இவரோட கல்லறை அமைக்கப்பட்டிருக்கு. கல்லறைக்கு பக்கத்துல இவரோட புல்லட் பைக் எப்பவுமே நிக்குமா. இவர் பயன்படுத்திய ஆட்டோ கூட அந்த வீட்டுல இன்னும் இருக்கு. ஆனா அந்த வீடு இப்போ சும்மா தான் இருக்கு.